ஐபிசி அவர்களே, இந்த சேகர பெருமான் வாழ்த்த வந்த பொழுது குறிப்பிட்டார், ஆதரன உயர்ந்தன மரம் மனிதன் மிருகம் எல்லாம் சேர்த்து குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, ஒரு வரியில் 1000 அர்த்தங்கள். அந்த வகையிலே ஆசிரியர் கேட்டிருக்கிறார். அவரது ஏற்புரைக்காக வாழ்த்தும் பெருமக்கள் சுருக்கமாக வாழ்த்துமாறு அடுத்து திரு வல்லுநர்கள் வாழ்த்து வருகிறார். அன்புக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், பெருமை உடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். புங்குடுதீவு மக்களுக்கு அநேகமான மக்கள் எந்த நாட்டில் இருந்தார், எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்பரே நான் ஸ்ரீலங்காவில் அங்கேயும் தான் சேர்ந்திருந்தார்கள். எங்கேயும் அவருடைய சிறப்பிலே அநேகமாக தமிழையும் தமிழ் மக்களுடைய அந்த உணர்வுகளையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறப்பு நினைவு அவருடைய உள்ளத்திலே தோன்றி கொண்டிருக்கும். அதே கனடாவிலே, அது மாதிரி கனடாவிலே, ஜெர்மனிலே, பிரான்ஸ்ல, லண்டனில் அடிக்கடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த என்னுடைய அறிஞர் நாயகி அவர்கள் ரொம்ப திறம்பட, அதாவது எவ்வளவு ஆராய்கின்ற சிந்தனை, அவருடைய சிந்தனை எவ்வளவு தூரத்துக்கு அலைகளை தாண்டி பாய்ந்திருக்கிறான்னு பார்த்தால் ஆராய்வு தான் முக்கியம். அவர் நம் தமிழ் மக்களுக்கு இது நம்முடைய உண்மை நிலையை புகட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு, இந்த உணர்வோடு அந்த ஆராய்ச்சியால் பெருமையுடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய ரொம்ப அருமையான செயல். இதை திருவள்ளுவர் திறம்பட சொல்லுகிறார். கற்று தெளிவு பெற்று உண்மையாக மேன்மேலும் படித்து இந்த மக்களுக்குரிய, அதாவது அவர் சொல்றார் என்னென்றால், ராவணனுடைய சிறப்பிலே அவருடைய உயர்ந்த பண்பு நிலையை எப்படின்னு சொன்னால், தான் தனது தந்தையிடம் தனது பேரனிடம் கற்ற கல்வியை எனது சகோதரர்களுக்கும் அதே போல அந்த கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு புகட்ட வேண்டும், அந்த வித்தைகளை அறிந்து அவர்கள் என்னை போன்ற புறமானவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு பண்பை ராவணன் எவ்வளவு சிறப்பாக வச்சிருந்தார். அபாண்டமான சில இல்லாத பெண்ணாத வார்த்தைகளை மொழியப்பட்டு, அதுபோல அந்த சில வழக்கத்தை அந்த சொன்னார் அவர் என்னுடைய சுயஜனார்கள், அது போன்ற ஒரு அற்புதமான இல்லாததை சொல்லி அவருடைய மதிப்பை இழிவுபடுத்தி தங்களுடைய அந்த, அதாவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நல்ல நிலையிலிருந்து என்னுடைய மக்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய சொன்னது போல செறிவு என்று சொன்னால் ஒரு திறமை, திறமைகளை மறைப்பதற்காக எங்களுடைய இந்த தமிழிலே எவ்வளவு ஊர் பெற்றார் என்று சொன்னால் அவருக்கு, அதாவது அகத்தியர் ஒரு தமிழர் இல்லாதவர். ஆனால் தமிழை எவ்வளவு அவர் நேசித்தார், எவ்வளவு அதை படித்து அது சொல்லுக்கு அகத்தியர் என்ற ஒரு கெட்டித்தனமான ஒரு பெயரை பெற்றார் என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கான அந்த சிறப்பு அந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு உண்மையான அந்த நிலையை நாம் எந்த காலமும் தமிழருடைய அந்த பின்னடைவை விடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற அந்த உண்மை நிலையை இந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார். பல இடங்களிலே பண்பாடு, தமிழருடைய பண்பாடை, அதாவது ஆராயும் மூலத்தை ஒவ்வொரு அந்த ஆராய்ச்சியில் ஒவ்வொரு இடத்துக்கு எங்கே சென்று ஆராய்ந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதான் உண்மை. நான் ஆராய்ந்த வாழ்க்கை வழங்க வந்திருந்தேன். இருந்தாலும் உண்மையாக அவர் இங்கே இருந்து இந்த நாட்டிற்கு சென்றாலும் அவருடைய இந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்க வேண்டும். நமது குழந்தைகளுடைய கையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியாதவர்களுக்கு இதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து இந்த அவருக்கு அந்த காணிக்கை செலுத்தி அதை அவரை ஊக்குவிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இவருடைய அந்த செயற்பாடு அவருக்கு ஒரு சோர்வடைய விடக்கூடாது. நாம் பிறகு அவர் இன்னும் சிறந்த நூல்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அவருடைய அந்த கைங்கரியங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை நம்முடைய மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மளோட அந்த நினைவிலே நிறுத்தி நாம் மீண்டும் ஒரு முறை அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. திரு பாலசிங்கம் அவர்களையும் இங்கே வருமாறு அழைக்கிறோம். அதேவேளை திருமதி